அதிக பணம் சம்பாதிக்க ஆசைப்பட்டு 12 லட்சத்தை இழந்த குறித்து சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி மூலகுளத்தை சேர்ந்தவர் முகிலன். இவரை டெலகிராம் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் வீட்டில் இருந்தபடியே பகுதி நேர வேலையாக ஆன்லைனில் முதலீடு செய்து அதிக பணம் சம்பாதிக்கலாம் என கூறியுள்ளார். இதை நம்பிய முகிலன் பல்வேறு தவணையாக மர்ம நபர் தெரிவித்த ஆன்லைன் வர்த்தகத்தில் 11,92,500 ரூபாய் செலுத்தி ஏமாந்தார். இதேபோல் திருபுவனை சன்னியாசி குப்பத்தை சேர்ந்தவர் கோபாலன். இவர் வாட்ஸ்அப்பில் வந்த லாட்டரி சீட்டு விற்பனை தொடர்பான விளம்பரத்தை பார்த்து 620 ரூபாய்க்கு கேரளா லாட்டரி சீட்டு வாங்கியுள்ளார். இதையடுத்து கோபாலனை தொடர்பு கொண்ட மர்ம நபர் கேரளா லாட்டரி ஏஜென்ட் பேசுவதாக கூறி தாங்கள் வாங்கிய லாட்டரி சீட்டுக்கு 5 லட்சம் பரிசு விழுந்துள்ளதாகவும் அந்த பணத்தை பெறுவதற்கு டெபாசிட் கட்டணம் செலுத்த வேண்டும் என கூறியுள்ளார். இதை நம்பி கோபாலன் 15,500 ரூபாய் மர்ம நபருக்கு அனுப்பி எழுந்துள்ளார். உப்பளத்தை சேர்ந்த அந்தோனி ஆல்பர்ட் போலியான ஹோட்டல் இணையதளத்தில் 6,500 ரூபாய் முன்பணம் செலுத்தி ஏமாந்துள்ளார். இதேபோல் 3 நபர்கள் மோசடி கும்பலிடம் 12,14,500 ரூபாய் இழந்துள்ளனர். இது குறித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர்.